ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எந்த வித மேனுஃபேக்சரிங்ஸ் டேப்லெட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல. பட் சாம்சங் மட்டும் எப்போவுமே ஒரு நல்ல டேப்லெட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ அதோட ஃப்ளாக்ஷிப் டேப்லெட்டான சாம்சங் கேலக்ஸி டேப் S6 ஸோ அந்த டேப்லெட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கும்போது இந்த சாம்சங் கேலக்ஸி டேப் S6 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடியில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் 245 mm ப்ளஸ் பிரெத் வைஸ் பார்த்தீங்கன்னா 160 mm கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த டேப்லெட்டோட திக்னஸ் 5.7 mm தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே மெல்லிஸாக இருக்குது, ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த டேப்லெட்டோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 420 கிராம் இதோட வெயிட் வருது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட பில்டுக்கு ரொம்பவே ஸ்லீக்காகவும் இருக்குது, ப்ளஸ் ரொம்ப வெயிட் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த டேப் S6 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 10.5 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் 2Kல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளேயோட PPI பார்த்தீங்கன்னா 287 அப்படிங்கிற PPI கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது சூப்பர் AMOLED டிஸ்பிளேனாலே இதோட கிளாரிட்டி ரொம்பவே தாறுமாறாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கேற்றபடி இதில் டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராகவும் வைப்ரண்ட்டாகவும் இருக்குது. எந்த வித டிஸ்டார்ஷன் இல்லைன்னு சொல்லலாம். கலர் அக்யூரசி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த சாம்சங் கேலக்ஸி டேப் S6 பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிற Snapdragon 850 அப்படிங்கிற ப்ராசர் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசருங்கிறனால பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சில் இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 7nm பில்லில் கொடுத்துருக்கனால பேட்டரி லைஃபும் ரொம்பவே அருமையாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக ஒரு டேப்லெட் எடுத்தாலே மீடியா ப்ளஸ் கேமிங் தான். ஸோ கேமிங்னு பார்க்கும்போது இதில் adrino 640 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வித கேமிங்காக இருந்தாலும் ஃபுல் HD ரெசல்யூஷனில் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். எந்த வித ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லாமல் இதில் கேமிங் ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த டேப் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வர ஒரு நல்ல டேப்லெட்னே சொல்லலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற பேஸ் வேரியண்ட் இது மட்டும் இல்லாமல் 8GB RAM 256GB அப்படிங்கிற இன்னொரு ஸ்டோரேஜும் வருது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டில் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் 1TB வரைக்கும் SD கார்டு சப்போர்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா OSன்னு பார்க்கும்போது இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா Android 9 Pie அப்படிங்கிற OSல ரன் ஆகும். கஸ்டம் யூஐயான One UI அப்படிங்கிற யூஐயில் இது ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது புதுசாக டேப்லெட்டில் எல்லாத்துலேயுமே அவ்வளோ பெருசாக கேமராஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த டேப் S6ல் பார்த்தீங்கன்னா பின்னாடி டூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 13 MP f2.0 அபேச்சர் சைஸில் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 5 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கிற கேமராஸ் மூலிமா நீங்கள் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு 8 MP f2.0 அபேச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு இந்த டேப்லெட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 ஸ்பீக்கர்ஸ், அதுவும் AKG-ஆல் பவர் பண்ண 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற டிவைஸ் எல்லாத்துலேயுமே ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டால்பி அட்டம்ஸ் சரவுண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஃபஸ்ட் டைமாக ஒரு டேப்லெட் சீரிஸில் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான் சொல்ல முடியும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே இந்த டேப்லெட்ஸில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 7040 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C 3.0 சப்போர்ட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட்டில் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாத்துக்குமே அதிகமாகவே சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. பட் இதில் 15 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறது ஒரு டவுன் சைடு தான் சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர், நல்ல பவர் எஃபிஷியன்டான ப்ராசர் இதில் கொடுத்துருக்கனால பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கடைசியாக இந்த டேப்லெட்டோட விலைன்னு பார்க்கும்போது இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸில் €600 அப்படிங்கிற விலைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது சுமார் 45,000 அப்படிங்கிற விலைக்கு வருது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த டேப்லெட் ரொம்பவே வருத்தம் தான் சொல்லணும். ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் டேப்லெட், எல்லா வித ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதே மாதிரி டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. AKG ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த விலைக்கு இந்த டேப்லெட் வருத்தம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த சாம்சங் கேலக்ஸி டேப் S6 ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட இருக்கிறதுக்குலாம் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதேமாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.